ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ உங்கள் எம்எம்ஐஜே கார்ஸில் டாட்டா நானோ வந்திருக்குது. 2011 2 ஓனர். லாஸ்ட் ஆர்டி வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஆர்டிஓவில் இருக்குது. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ரு மட்டும் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. வண்டி டாக்டர் கையில் இருந்த வண்டி. 4 டயருமே வந்து புது டயரு, எந்த விதமான வேலையும் கிடையாது. டாட்டா நானோ அவுட்ரு ஃபஸ்ட்டு பாருங்கள், காமிக்கிறேன். அடுத்து இன்டீரியர் எல்லாத்தையும் காமிக்கிறேன். ஹெட்லைட்டு, பின்னாடி பார்க்கிங் லேம்ப்பு எல்லாமே வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. வண்டி சுத்தமாக இருக்குது. அவுட்ரை மட்டும் ஒரு தடவை பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அது என்ன காரணங்கிறது தெரியலை. அடிபடாத வண்டி தான். ஏசி டைப்பு வர்ற மாடல் தான். நம்ம நானோ பற்றியும் செக் பண்ண தெரியாது. அவராக வந்து நம்ம யூடியூப்பில் வந்து பார்த்துட்டு இந்த வண்டியை எனக்கு விற்று கொடுங்க, புரோக்கர்கிட்ட போனோம்னா அவ்வளோ எவ்வளோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வண்டி டைரெக்டாக கஸ்டமர்கிட்டே தான் இருக்குது. இன்டீரியரை பார்த்துக்கோங்க. இன்டீரியரு சீட்டை பார்த்துக்கோங்க. முன்னாடி ரெண்டுமே பவர் விண்டோ தான். அதையும் இப்போ காமிக்கிறேன். சாவி போட்டிங்கன்னா நேனாலோ பவர் விண்டோ வந்து ஒரு சில வண்டிக்கு தான் வரும். அதே மாதிரி இங்கிட்டு இன்டீரியர் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சைடும் செக் பண்ணிக்கோங்க. அடிபடாத வண்டி, வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. வண்டி ஆனால் ரீபெயிண்டிங் ஆயிடுச்சு, என்ன காரணம்னு தெரியல. முன்னாடி 2 பவர் விண்டோ, பின்னாடி 2 ஆர்டினரி தான். ஹேண்ட் ஆன் இருக்குது பாருங்க, இது வந்து ஹேண்ட் பண்ணுறது. வண்டி சுத்தமாக இருக்குது. இந்த சைடு அப்படியே பார்த்துக்கோங்க. இது எது காமிக்கிறேன்னா டிங்கர் வேலை எதுவும் இல்லைங்கிறக்காக தான் காமிக்கிறேன். மெக்கானிக் வேலை, பெயிண்ட் வேலை இருந்தால் கூட பார்த்துடலாம். டிங்கர் வேலை பார்த்தோம்னா அவ்வளோதான், மண்டை காஞ்சிரும். பொழப்பெல்லாம் விட்டு போட்டு இந்த வண்டிக்குன்னே உட்காந்து சுற்றிட்டு இருக்கணும். வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிடைக்கிது. 1000 ரூபாய்க்கு போட்டு திருச்சிக்கு போயிட்டு வந்து மறுபடியும் வண்டி இங்கே நின்றுட்டு இருக்குது. இன்னும் ஓடும் லோக்கலில். இந்த சைடு பார்த்துக்கோங்க. இந்த சைடு பவர் விண்டோ தான். கூலிங் ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்காங்க. அதே மாதிரி டயர் பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க. 4 டயருமே இதே மாதிரி தான் இருக்குது. வண்டியில் ஒரு வேலையும் கூட கிடையாது. எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். நேற்று திருச்சி எடுத்து போயிட்டு வந்தோம். வண்டி நல்லா தான் இருக்குது. ஒரு 5 பேர்த்துக்கு நான் மேலே வச்சு ஓட்டினோம்னா வண்டி லைட்டாக கொஞ்சம் இழுக்குது, அதுதான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. வாங்க அவுட்ரை பார்த்துடலாம். கீழே எப்போவுமே நம்ம சேஸ் வீடியோ நம்ம போட்டுருவோம். டயரை பார்த்துக்கோங்க. இந்த டயரையும் பார்த்துக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் சொல்கிறேன், டாட்டா நானோ
2 ஓனரு. வண்டி திண்டுக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. வண்டி எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. வண்டி சுத்தமாக இருக்குது. வண்டி வந்து பார்க்குறீங்க திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் வந்து பார்க்கணும். கம்ப்ளைண்ட்டில் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நல்ல முறையில் வண்டி வாங்கி நல்ல முறையில் பயணம் செய்ய வாழ்த்துக்கள். நன்றி.